அரசு அனுமதிக்கப்பட்ட அந்த அளவை மீறி ரொம்ப ஆழமாக மண் அள்ளி விற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. குப்பை கழிவு பொருள் அதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து அதை கொட்டி வேலை கல் மண்ணுன்னு போட்டு எல்லாம் மூடி வச்சுட்டார். மண்ணை விவசாய இடத்துல கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ரீச் தாண்டி ஒரு பெரிய குவாரி அளவுக்கு மண்ணை அள்ளிட்டாங்க. களிம வளங்கள் பயங்கரமாக இதில் திருட்டு போயிட்டுருக்கு. 60-70 அடி மண்ணை எடுத்துட்டு பூரா கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டாந்து கொட்டி மறுபடியும் அதை மேடு பண்ணுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் கொண்டாந்து கொட்டிட்டாங்க. நாம குடிக்கிற தண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா விஷமா மாறுவதற்கான வேலையை செய்யறாங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற போக்கம்பாளையம் பிள்ளைத்திணிக்கரடு பகுதியில அப்படி ஒரு பகீர் சம்பவம் அரங்கேறிட்டு இருக்கு. அங்க என்னதான் நடக்குதுன்னு அந்த ஊரை சேர்ந்த சதீஷ்குமார் சொல்றாரு. முதல்ல கேளுங்க. பிள்ளைத்திணிக்கரடு அப்படிங்கிற ஒரு கரடு இருக்குதுங்க. இங்கே சமண முனிவர்கள் படுக்கை இருக்குது. குமராயம்மன் சொல்லி கோயில் இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம் இது. இதுக்கு ஒட்டியே ஒருத்தர் வெளியூர்காரர் நிலம் வாங்கினார். நிலம் வாங்கி அதில் அவர் மண் அள்ளி விற்க ஆரம்பித்தார். அரசு அனுமதிக்கப்பட்ட அந்த அளவை மீறி ரொம்ப ஆழமாக மண் அள்ளி விற்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஒரு 60-70 அடி வரைக்கும் கூட ஆழம் போயிருச்சு. இந்த ஆழத்தை மறைக்கிறதுக்காக அவர் அந்த குழியை மூடணுங்கிறதுக்கு வெளியூரில் இருந்தோ நம்ம முனிசிபாலிட்டியில் இருந்தோ நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், மறுபடியும் அந்த மாதிரி ஏகப்பட்ட கழிவுகளெல்லாம் கொண்டு கொட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த கழிவுகள் இங்கே கொட்டி இதை மூடி குழியை மறைக்கிறதுனால நாளைக்கு மழை பெஞ்சால் நிலத்தடி நீர் ரொம்ப பாதிக்கப்படும். சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டருக்கு இதோடைய பாதிப்பு இருக்கும். நாளைக்கு இது சுற்றியும் சுத்தமான விவசாய நிலம். இங்கே இருக்கிறவங்களாம் வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாதிப்புனால் நாங்கள் இங்கே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவர்கிட்ட போய் நிறைய தடவை முறையிட்டோம். இந்த மாதிரி அள்ளிடுங்க, சுத்தம் பண்ணிடுங்க வேண்டான்னு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நைட்டோட நைட்டாக மேலும் குப்பையை கொண்டு கொட்டி மூட மறைக்கிறாரே ஒழிய அள்ளி கொடுத்து சுத்தம் பண்ண மாட்டேங்கிறாரு. கேட்டீங்களா? இவங்க திருடுனது மண்ணை மட்டும் இல்லைங்க. இப்படி மலை மாதிரி மண்ணை அள்ளுனதுனால அங்க மிகப்பெரிய பள்ளங்கள் உருவாகி இருக்கு. அந்த பள்ளங்களை எப்படிடா அதிகாரிகிட்ட இருந்து மறைக்கிறதுன்னு யோசிச்சு ஒரு கொடூரமான ஐடியா பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு அந்த பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் சொல்றாரு. முழுமையா கேட்கலாம். இந்த சமுத்திரபாளையத்தில் மலையை ஒட்டி ஒரு நிலத்தை வாங்கி வெளியில இருந்து வந்திருக்கிறாரு. நிலத்தை வாங்கி மண் அள்ளிருந்து 50 அடி 70 அடிக்கு மண் அள்ளிட்டார். அள்ளி அவங்க மறுபடியும் என்ன பண்ணார், வெளி மாநிலமோ இல்லை தாலுக்காவில் இருந்தோ எங்கேருந்து கொண்டுகிட்டு வந்தாலும் வெளிநாட்டு மண்ணோ தெரில, குப்பை கழிவு பொருள் அதெல்லாம் கொண்டுகிட்டு வந்து அதை கொட்டி வேலை கல் மண்ணுன்னு போட்டு எல்லாம் மூடி வச்சுட்டார். இப்போ நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் கேட்டு ஒரு தடவை சொன்னதுக்கப்புறம் இல்லைங்க நான் அள்ளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா தவிர அது மூடி மறைக்க தான் பார்க்குறாரு. அதை சுத்தம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணலை. அது உள்ளுக்குள்ளே வச்சு கழிவுலாம் வச்சு அழிச்சிட்டு மறுபடியும் நாளைக்கு இன்றைக்கி இருக்கிறதுனால நாளைக்கு எல்லாம் இந்த தண்ணி குடிநீர்னால குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கெடுதல் வருங்க. அதனால தான் நம்ம இப்போ இதை சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ விஓ ஆஃபீஸ்க்கோ அல்லது பிடிஓ ஆஃபீஸ்க்கு தாலுக்காவுக்கு இதுக்கெல்லாம் மெனு கொடுக்கலான்ட்டு நாங்கள் ஒவ்வொன்றா ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இன்னும் மறுபடியும் என்ன ஆர்ஆர் கொடுக்கணுமோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோங்க. கேட்கும் போதே பகீர்னு இருக்குல்ல. சாதாரண குப்பை இல்லைங்க, ஆபத்தான மருத்துவ கழிவுகளை போட்டு அதுக்கு மேல பாறைகளையும் மண்ணையும் போட்டு ரொம்ப அழகா மூடி மறைக்கிறாங்க. இதனால அந்த ஊரோட விவசாயம், நிலத்தடி நீர் என்ன ஆக போகுதோன்னு கவின் ரொம்பவே வேதனையோடு சொல்றாரு பாருங்க. இது சுற்றி எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஜோன், எல்லாருமே ஒரு விவசாயிகள் இருக்க ஏரியா. ஆடு மாடு வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல திருச்செங்கோடு நகராட்சியோட குப்பையை கொண்டு பெரிய அளவில் இதை கொட்டி இந்த குவாரியை மூடுறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதனால் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்க நிலத்தடி நீர் கண்டிப்பாக மாசுபடும். அதனால் இதை அதோடு சேர்த்து இந்த பின்னாடி இருக்க சர்க்காரோடைய இடத்தையும் சேர்த்து இவங்க ஆக்கிரமித்து அதில் வெட்டிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இதில் கவர்மெண்ட் ஃபுல்லாக அளந்து இதை எக்ஸாமின் பண்ணி இந்த இடத்துல இருக்க குப்பைகள் அகற்றுறதுக்கு எங்களுக்கு முதல் நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த இல்லீகல் குவாரி கம்பல்சரி இதை மூடப்பட வேண்டும். இது ஒத்துமொட்ட இந்த விவசாயிகளோட கோரிக்கை. முதலமைச்சரோட தனிப்பிரிவு வரைக்கும் புகார் சொல்லியும் எந்த பதிலும் இல்லைன்னா அப்போ இவங்களுக்கு யார் தான் தீர்வு கொடுப்பா? தங்களோட மண்ணையும் தண்ணியும் காப்பாற்ற மக்களோட இறுதி கோரிக்கை தான் என்ன? அந்த பகுதி மயில்சாமி சொல்றாரு, பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட 60-70 அடி குழி பறித்து அந்த குழியில் இருக்கிற மண்ணை பூரா அள்ளி விற்பனை பண்ணிக்கிட்டு சமுத்திரவாளத்தையே பூரா குழியில் தள்ளுற அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. இப்போ என்னென்னா 60-70 அடி மண்ணை எடுத்துட்டு பூரா கழிவுகள் அனைத்து கழிவுகளையும் கொண்டாந்து கொட்டி மறுபடியும் அதை மேடு பண்ணுறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் கொண்டாந்து கொட்டிட்டாங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி பிடிச்சி சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த கழிவு அள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதை அல்லாமல் நைட்டோட நைட்டாக கொண்டாந்து மறுபடியும் கழிவுகளை கொட்டுறாங்க. வெடிங்காட்டி மண்ணை போட்டு மூடிடுறாங்க. நாங்கள் இப்போ இது பல முறை பார்த்து சொல்லிட்டோம்.
10 நாள் பொறுங்க 20 நாள் பொறுங்க அப்படின்னு டைம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது இது வரலாம் அல்லல. இது அப்படியே இருந்தால் கூடி விரைவில் வந்து இங்கே இருக்கிற விவசாய நிலம் பூரா கிணறு போரு எல்லாமே பாதிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த முறை பலமாக வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். சிஎம்எல்லேருந்து எல்லாத்துக்குமே எல்லாம் பெட்டிஷன் கொடுத்தாச்சு. இதை கம்பல்சரி அல்லணுன்னு சொல்லி எங்களை தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நினச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்களோட ஆதங்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வெறும் ஊர் பிரச்சனை இல்ல, நம்ம எதிர்கால சந்ததியோட உயிர் பிரச்சனை. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம விஎம் டாக்ஸ் அபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.